நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேல்யூபிளான திங்ஸ் லைக் ஜுவல்ஸ் ஆர் டைமண்ட்ஸை நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஒரு லாக்கருக்குள்ளே வச்சு அந்த கீயை வச்சு லாக் பண்ணிடுவோம். தென் நமக்கு எப்பயாவது அது தேவைப்பட்டுச்சுன்னா அதே கீயை யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணி எடுத்துப்போம். இதே மாதிரி நம்ம கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய மெசேஜஸை என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ரெண்டுத்தையுமே சிங்கிள் கீயை யூஸ் பண்ணி பண்ணோம்னா அதுதான் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா என்ன? இப்போ இதை திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப் வழியாக ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மெசேஜை எந்த ஒரு என்கிரிப்ஷனும் இல்லாமல் டைரெக்டாக சென்ட் பண்ணிங்கன்னா இது இன்டர்நெட் வழியாக தான் சென்ட் ஆகுதுன்றதுனால அது யார் வேணாலும் ஈஸியாக எடுத்து ரீட் பண்ணிக்க முடியும் ஆர் அதை மாடிஃபை பண்ணியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட முடியும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம அந்த மெசேஜை யாருக்கும் புரியாத மாதிரி மாற்றி சென்ட் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு தான் இங்கே என்கிரிப்ஷன் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் என்கிரிப்ட் பண்ணி அந்த மெசேஜை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் அந்த புரியாமல் இருக்கக்கூடிய அந்த மெசேஜை திரும்பி ஒரிஜினல் மெசேஜாக மாற்றணும். அதை பண்ணுறதுக்கு தான் இங்கே டீக்ரிப்ஷன் யூஸ் ஆகும். இப்போ இதை அசீம் பண்ணிக்கோங்க, இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ரெண்டுமே ஒரு லாக்கர் மாதிரி. நீங்கள் எந்த கீயை யூஸ் பண்ணி அந்த லாக்கரை லாக் பண்ணுறீங்களோ அதே கீ இருந்தால் தான் உங்களால் அதை அன்லாக்கும் பண்ண முடியும். இதே மாதிரி தான் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன்லையும் நீங்கள் எந்த கீயை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணீங்களோ அதே கீ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவர் அதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே சேம் கீயை யூஸ் பண்ணுறனால தான் இது சிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்றத பார்ப்போம். பைத்தானில் சிமெட்ரிக் என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு கிரிப்டோகிராஃபின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுக்கு டெர்மினல் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கொடுத்து பிப் இன்ஸ்டால் கிரிப்டோகிராஃபின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோகிராஃபி லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நான் இங்கே நியூ ஃபைல் கிளிக் பண்ணி main.pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரிப்டோகிராஃபியில் ஃபெர்னெட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதை நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். அதுக்கு ஃப்ரம் cryptography.fernet import capital F போட்ட fernet. இப்போ இந்த கேபிட்டல் F போட்ட fernetன்றது ஒரு கிளாஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த fernet கிளாஸை யூஸ் பண்ணி நான் ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு fernet.generate கீன்னு கொடுத்துட்டு இதை நான் ஒரு கீன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இங்கே ஒரு கீ ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த கீ எப்போயுமே பார்த்துட்டிங்கன்னா பைட்டாக தான் இருக்கும். அதாவது முன்னாடி பி போட்டிருந்துச்சுன்னா அது பேர் பைட்டு. ஸோ இப்போ இந்த நம்ம கீயை காப்பி பண்ணிவிட்டு அந்த கீன்ற வேரியபிளில் பேஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபெர்னெட் கிளாஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அதாவது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி. அதுக்கு சிமெட்ரிக்குன்னு நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபெர்னெட் கிளாஸை நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இனிஷியலைஸ் பண்ணும் போதே நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ண அந்த கீயை உள்ளே நம்ம பாஸ் பண்ணணும் பேராமீட்டராக. இப்போ நெக்ஸ்ட்டு நான் நார்மல் மெசேஜ்னு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஹாய்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இதைத்தான் நம்ம இப்போ என்கிரிப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே க்ரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் நேம் போட்டு டாட் என்கிரிப்ட் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம ஒரு பைட்டாக பாஸ் பண்ணணும் நம்ம எதை என்கிரிப்ட் பண்ண போகிறோமோ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மல் மெசேஜ்னு போட்டு டாட் என்கோடுன்னு கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பைத்தானில் பைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ நம்ம இந்த என்கிரிப்ட் பண்ண இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட்புட்டில் நம்மளுக்கு அந்த ஹாயின்ற மெசேஜ் என்கிரிப்ட் ஆகி இந்த மாதிரி புரியாத லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு அந்த என்கிரிப்டட் மெசேஜ்ன்னு இருக்கிற இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த என்கிரிப்ட் பண்ண இந்த மெசேஜை நம்ம டீக்ரிப்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு சேம் அந்த சிமெட்ரிக்குன்ற ஆப்ஜெக்ட் நேமை கொடுத்து டாட் டீக்ரிப்ட் போட்டு அதுக்குள்ளே எந்த மெசேஜை நம்ம டீக்ரிப்ட் பண்ண போகிறோமோ அதை இங்கே நம்ம பார்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்கிரிப்டட் மெசேஜ்ன்றதை இங்கே பார்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து டீக்ரிப்டட் மெசேஜ்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா தெரியும், இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக டீக்ரிப்ட் ஆகி ஒரிஜினல் மெசேஜ் வந்துருச்சு. பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்காக வரணும், ஆனால் நம்மளுக்கு பைட்டாக வந்திருக்கு. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டீக்ரிப்டட் மெசேஜ் பக்கத்தில் டாட் அங்கே நம்ம எப்படி என்கோடுன்னு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே டீகோடுன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் அந்த பைட்டாக வராமல் நார்மல் ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாவை என்கிரிப்டோ டீக்ரிப்டோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே எந்த கீயை கொடுத்து டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறோமோ அதே கீயை வச்சு தான் நம்ம டேட்டாவை டீக்ரிப்டும் பண்ணணும். சப்போஸ் நம்ம இங்கே ஒரு கீயை வச்சுட்டு என்கிரிப்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு கீயை வச்சு நம்ம டீக்ரிப்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா
நம்மளுக்கு இங்கே எரர் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.